ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான நியமனம் பார்த்திங்கன்னா வராமே இருந்துச்சுங்க. ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. எப்பொழுது அந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ரேஷன் கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேர்காணல் சென்றவராக இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த நியமனங்கள் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை வச்சு தாங்க இந்த வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க. நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்குங்க. இல்லை குறைவான மதிப்பெண்கள் தான் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க இல்லை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. மறக்காமல் உங்களோட இன்பாக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மெயிலோட இன்பாக்ஸ், மெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மெயிலோட இன்பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை நான் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது இடம் பெற்றிருக்குங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. அதில் உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ரேஷன் கடை ஊழியர்கள் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. என்ன அந்த கோரிக்கை அப்படின்னா என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை கேட்குறாங்க. இந்த பதவி உயர்வு ஆணை எதுக்கு அப்படின்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநராக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கட்டுநராக இருக்கிறவங்கள விற்பனையாளராக மாற்றி கொடுங்க, அதே விற்பனையாளராக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கட்டுநராக மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே பார்த்திங்கன்னா முறையாக நடந்த உடனே பார்த்திங்கன்னா போஸ்டிங் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா உங்களே பார்த்திங்கன்னா பணி நியமன ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வார இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.